அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 23ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 8/1/2024 துவாதசி திதி இரவு 11:59 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி அனுஷம் நட்சத்திரம் இரவு 10:03 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்தயோகம் நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 to 10, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், செவ்வாய், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, மாடு மற்றும் செல்ல பிராணிகள் வாங்க, பணியாட்களை வேலைக்கு அமர்த்த, செங்கல் சூளை பிரிக்க, ஆபரணங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சில பாதைகள் கடினமானவைதான். ஆனால் பாதைகளை கடந்து செல்வதற்காக அவற்றையெல்லாம் கடந்துதான் செல்ல வேண்டும். ஆமாங்க, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கிட்டிங்கன்னா அது முடிகிற வரைக்கும் நீங்கள் அதே சிந்தனையோடு இருந்து முடிப்பீங்க. நடுவில் சில தடங்கல்கள் வரும். அதெல்லாம் உங்களுக்கு என்னத்துங்க, உங்களால் அதெல்லாம் முடியுமா அப்படின்னு சிலர்லாம் உங்களை குழப்பியும் விடுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகளையெல்லாம் தூர தள்ளி வைத்து விட்டு முன்வைத்த காலை பின் வைக்காமல் முயற்சியால் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. இருந்தாலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இன்னைக்கு இருக்கணுங்க. நேற்று அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கோவப்பட்டீங்க, என்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குதேன்னு நீங்கள் சங்கடப்பட்டீங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாராவது உங்களை ஏதாவது குறை சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி போய் சண்டை பிடிச்சின்னு இருக்காதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்திலேயும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். எப்போது நடந்த இதெல்லாம் கரெக்டாக இன்றைக்கி சொல்லி காமிப்பாங்க. அதுக்கு பேர் தான் சந்திராஷ்டமம். இருந்தாலும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன வீண் பழிகளை உங்கள் மேலே சுமத்துறதுக்கு சிலர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது குறை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதையும் இன்றைக்கி நீங்கள் கடந்து வருவீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எங்கே செல்கிறோம் என்பதை விட யாருடன் செல்கிறோம் என்பதில்தான் பல பயணங்களின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நல்லவங்க வாழ்க்கை துணையாக அமைஞ்சிட்டாங்கன்னா வாழ்க்கை பயணம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். சுற்றுலா பயணத்துக்கு நமக்கு மனசுக்கு பிடித்தமானவங்க கூட வந்தாங்கன்னா அந்த சுற்றுலா பயணமும் நலமாக இருக்கும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நல்லவங்களுடன் நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று நல்லவற்றை நாடி செல்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சந்திரனும் சுக்கிரனும் போட்டி போட்டுக்கிட்டு உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் இருந்த சுருக்கம் அதெல்லாம் மறைய ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். ஒரு தேஜஸோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறை காட்ட ஆரம்பிப்பீங்க. விலை உயர்ந்த அழகு சாதனங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அடிக்கடி வாக்கிங் வெளியில் போக முடியலன்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி சாதனங்கள் 1-2 வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. 8ல் செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். இரவல் வாகனமும் பயன்படுத்த வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள்ட்ட உட்கார்ந்து ஏதாவது பேச வேண்டியது இருந்ததுன்னா இன்றைக்கி நீங்கள் உட்கார்ந்து பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனவங்க இப்போ வழியே வந்து பேசுவாங்க. புகழ்பெற்ற கோவில்களுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எல்லாம் தெரியும் என்று ஒருபோதும் ஆட்டம் போடாதே. பின் ஓடவிட்டு ஓட்டம் காட்டும் காலம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடக்கி வாசிப்பீங்க. பல விஷயங்கள் தெரிந்து வைத்திருந்தோம். நான் எங்கேயும் நான் தான் என்று எப்பொழுதும் உங்களை சொல்லிக்கொள்ள மாட்டீங்க. எல்லாம் இறைவன் செயல் என்று சொல்லுவீங்க. எல்லா விஷயங்களும் தெரிந்து வைத்திருந்தும் தெரியாதது இன்னும் நிறையா இருக்குது, தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் நிறையா இருக்குதுன்னு தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் இருக்கிறதுனால பழைய கடனை நினச்சி கொஞ்சம் பயம் வரும். அடுத்தது புது கடனை வாங்க போகிறோம், அதெல்லாம் ஒழுங்காக அடைச்சிட முடியுமா, பிள்ளைங்களுக்கு நாம் சுமையாக இருந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கடனை அடைக்கிறதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ அவசரத்தில் ஆர்வக்கோளாறில் அதிக வட்டிக்கு வாங்கிட்டு இப்போ அவஸ்தைப்படுறமேங்கிற அவஸ்தைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறைந்த வட்டியில் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நெருப்பு கிரகங்கள் உங்களை நேரடியாக பார்க்கறதுனால தூக்கத்தை குறைச்சிக்காதீங்க. தூக்க நேரத்தில் உட்காந்து வேலையை பார்க்காதீங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, அதுவும் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடு மன சொத்து வாங்கிறதுக்கான முயற்சிகள் தேடல்கள் அதெல்லாம் நீங்கள் செய்துட்டு தான் இருக்கீங்க. அதாவது அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. இது வரைக்கும் மார்க்கெட்டில் நம்மளை யாரும் குறை சொன்னது இல்லைங்க. அதனால தாங்க நமக்கு எப்பயுமே வியாபாரம் எந்த விதத்துலேயும் தடங்கள் இல்லாமல் போயின்ட்டுருக்குன்னு ஆத்ம திருப்தி அடைவீங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் மெய்யை பொய்யாக்கவும் பொய்யை மெய்யாக்கவும் தெரிந்தவனால் ஒருபோதும் கடை தேர முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உண்மையை எப்பொழுதும் உள்ளபடி சொல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்கள் கண்ணு முன்னால் யாராவது பொய் சொன்னால் உங்களால் தாங்கிக்கவே முடியாது. ஏன் இப்படியெல்லாம் போய் சொல்கிற அப்படின்னு எதிர்த்து நிற்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெற்றி, எதை தொட்டாலும் வெற்றி. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். போட்டிகளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் அஷ்டமத்து சனி என்ன தான் வெளியில் நாம் ஜெயித்தாலும் உள்ளுக்குள்ளார இந்த கடனெல்லாம் எப்போ அடைக்கிறதுன்னு தெரியலையே,
வட்டி ஏறிக்கிட்டே போகுது, இது வரைக்கும் நாம் காப்பாற்றி வச்சுருக்கிற கௌரவத்தை இழந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு, சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப நீங்கள் அழகாக இருப்பீங்க. முக்கியமான முடிவுகளும் நீங்கள் நல்ல விதத்தில் எடுப்பீங்க. விஐபிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சில முக்கியமான விஷயங்களை உட்கார்ந்து பேசுவீங்க. புரிதல் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும், ஒருத்தவங்களுக்கு புரிதல் நல்லாயிருக்கும். வியாபார விஷயமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே லாபகரமாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. என்ன தான் நாம் அதிகம் படிச்சிருந்து பெருசாக தெரிஞ்சிருந்தாலும் மூத்த அதிகாரிகளுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை பேசணுங்கிறத இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லாம் நம்ம சொல்கிற விதத்தில் தாங்க இருக்குது. எடுத்து சொல்கிற விதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்ரோச் அப்படிம்பாங்க, அதில் தான் எல்லாமே இருக்குதுங்கிற உண்மையை இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் டென்ஷனும் அதுக்கு அடுத்தது செலவுகளும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, துவங்கும்போது தூரத்தை பார்க்காதே லட்சியத்தை பார், திரும்பும்போது லட்சியத்தை பார்க்காதே தூரத்தை பார். ஆமாங்க, ஒரு வேலையை தொடங்குறப்ப அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், என்ன சிக்கல் வரும், இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க மாட்டீங்க. முடிவெடுத்துட்டோம், அதனால் நம்ம முயற்சி பண்ணி முன்னேறிட்டு இருப்போம் அப்படின்னு முடிவான கொள்கைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் யோகாதிபதி செவ்வாயோட தனாதிபதி புதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானின் பார்வையும் அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எதிர்பார்த்த விஷயங்களும் நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அடிக்கடி பழுதாகி செலவு வச்சுட்டுருக்கிற அந்த வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம், பட்ஜெட் எவ்வளோ வருது, இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பட்ஜெட் இன்றைக்கி நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கார். அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். வேலை தேடின்னு இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து தேடுங்க. பெரிய நிறுவனத்தில் குறைவான சம்பளத்தில் போய் சேர வேண்டாம். அதுக்காக ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கண்டகச்சனை இருக்கிறதுனால நிதானம் தேவைப்படுதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். வியாபார வகையிலையும் உங்களுக்கு திடீர் லாபத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால 2 நாளில் தரேன்னு கேட்டு வாங்கினாங்க, இன்றைக்கி 20 நாள் ஆகி இன்னும் தராமல் இருக்காங்களேன்னு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மரியாதை கூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கன்னி ராசிக்காரர்களே, பயணிக்கும் பாதை சரியென்றால் பக்கத்தில் நின்று குறைக்கும் சிலரை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஆமாங்க, எந்த வேலையில் இறங்குறதா இருந்தாலும் நீங்கள் 100 முறை யோசிச்சுட்டு தான் நீங்கள் இறங்குவீங்க. அதுக்கு பிறகு யாராவது அதை மாற்றிக்கோ திருத்திக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டீங்க. நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடிக்கடி பழுதாகி செலவு வச்சுருக்கிற வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பட்ஜெட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கூட்டி கழித்து பார்ப்பீங்க. இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டி இருக்குங்கிறதையும் யோசித்து பார்த்துப்பீங்க. சூரியன் செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீட்டில் ஏதாவது அடிக்கடி பழுதாயிண்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால
உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே இப்போ வெளியில் வரும். அதெல்லாம் சரியாகி நீங்கள் அழகு ஆரோக்கியத்தோடு அடுத்தடுத்து மாறப் போகிறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கூடுதலாக கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை நீங்கள் உருவாக்குவீங்க. அதை பார்த்துட்டு மற்றவங்களும் உங்கள்கிட்ட ஓடி வந்து சில ஆலோசனைகளை எல்லாம் கேட்பாங்க. பெரிய அதிகாரிகள் மத்தியிலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அப்படி இப்படின்னு ஏதாவது சின்ன சின்ன புலம்பல்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அந்யோன்யம் ஒரு பக்கம் அதிகரித்த வண்ணம் இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பொறாமைகளை கைவிடுங்கள். நெருப்பானது விறகுகளை தின்று முடிப்பது போல பொறாமையானது நம்முடைய ஆரோக்கியத்தையும் அழகையும் ஆயுளையும் தின்று முடித்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்க நல்லா வளர்ச்சி அடைந்தாங்கன்னா, வசதியானவங்களாக ஆகினாங்கன்னா, வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டு அவங்க மேலே மேலே வளர்வதற்கான வாழ்த்துதல்களை தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. பேசாமல் இருந்தவங்களும் இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும். வேலை புதுசு தேடுறீங்க, நாமே ஒரு தொழில் ஏன் தொடங்கக்கூடாதுங்கிற யோசனை அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் கிடைக்கும். உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க. உத்தியோகத்தில் வந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. அதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஆதரவாக இருப்பாங்கங்க. பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிடிவாதங்கள் அதெல்லாமே கொஞ்சம் மாறுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்கணுங்கிற முடிவுக்கு வருவீங்க. அல்லது ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற இடத்துல வீடு சின்னதாவது கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் நிறைவேறதுக்கான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விருப்பத்திற்கும் நேசத்திற்கும் வேறுபாடு உண்டு. பூக்களை விரும்புபவர்கள் அதை பறித்து சூடிக்கொள்கிறார்கள். ஆனால் பூக்களை நேசிப்பவர்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறார்கள். ஆமாங்க, சிலர் மீது நீங்கள் விருப்பப்படுவீங்க, ஆனால் அதே நேரத்தில் பலரை நீங்கள் நேசிப்பீங்க. ஏன்னா நேசித்தல் உங்களுடைய இரத்தத்திலேயே வந்ததாகும். தெரிந்தவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கேட்ட உதவிகளை எல்லாம் தந்து கைமாறு கருதாமல் எப்போதும் உதவி செய்யக்கூடிய உயர்ந்த உள்ளங்களுக்கு சொந்தமெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அனுஷம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் கோவப்படாமல் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா நேரத்திலையும் எல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்க முடியாது. வீடுன்னா டம்ளர் அந்த பக்கம் இருக்கும், தட்டு இந்த பக்கம் இருக்கும். அதையும் அங்கே வச்ச இதையும் இங்கே வச்சேன்னு ஒரு லைப்ரரி மாதிரி நம்ம வீட்டை எல்லா நேரமும் வச்சுக்க முடியாது. அதையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாதித்து காட்டுவீங்க. அதிக லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட சிலதெல்லாம் சொல்லின்னு இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டோம்னா அடுத்த நாள் நம்மளால் ஆஃபீஸ்க்கே வர முடியாது. அதனால் சிலர்லாம் சில மாதிரி தான் பேசுவாங்கங்கிறத கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க.
கணவன் மனைவிக்குள்ளார எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி காட்டிக்கிட்டு எதுக்காகங்க நல்ல நேரத்துக்கு நாம் குறைச்சிப்பான. அதனால் நடந்ததெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும்னு பொறுமையாக இருந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்னதாக கோபப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. மாரத்தான் ஓட்டத்தில் ஓடுறவங்க போல வாழ்க்கை ஓட்டத்தில் நின்று விடாமல் இடைவிடாமல் பயணித்து கொண்டே இருப்பவர்கள், ஓடிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. எத்தனையோ சங்கடங்களை கொடுத்த அவர் இப்போ உங்களை ரொம்ப பெரிய நபராக ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணின்னு இருக்காரு. குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சிலர்லாம் உங்களை விட்டு இப்போ விலகுறாங்களே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. மரத்திலிருந்து இலைகள் உதிர்ந்து புது இலை முளைப்பது போல புது நண்பர்கள் இனிமேல் வர ஆரம்பிப்பாங்க. வீடு மாறணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. தை மாதம் வந்தவுடனே கொஞ்சம் வீடு மாற பாருங்கள். அதே மாதிரி பிள்ளைகளால் சின்னதாக இன்றைக்கி செலவுகள் இருக்கும், கொஞ்சம் தொந்தரவுகளும் இருக்கும். அவங்கள கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. ராசியில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. எதெடுத்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் நினச்சி ஆதங்கப்படுவீங்க. ஆனாலும் இன்றைய தினம் பணவரவு உண்டு. கேட்ட இடத்திலிருந்து சில உதவிகள்லாம் கிடைக்கும். வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். உத்தியோக வகையில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன கவலைகள் விலகும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளும் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக, செலவுகள் வரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்த்து நாம் காத்திருந்து ஏமாந்து போவதை விட தனியாக பயணிப்பதே மேலாகும். ஆமாங்க, அதனால தாங்க இப்பெல்லாம் நீங்கள் எதையும் அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதில்லை. நீங்களே தனித்து செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க. யாரோட நிழலும் நமக்கு தேவையில்லை. யாருடைய தயவுலையும் நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. காசு பணம் சொத்து சுகம்னு அதிகமாக இருந்தப்போ எல்லாரும் ஓடி நின்னாங்க கை கட்டி. இப்போ ஒவ்வொன்றா போய் நாம் மீண்டும் எழுந்து நிற்கும்போது நம்மளை கை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் இனிமேல் யாரும் தேவையில்லை, நாமே நம்ம பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கு வருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. அதே மாதிரி முகத்தில் ஒரு தெளிவு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்கும். பிள்ளைகளுடன் இருந்து வந்த சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே சரியாக வருங்க. அதே மாதிரி பேசாமல் இருந்து வந்த உறவினர்கள் நண்பர்கள் வழியே பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வெளிவட்டாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. வியாபாரமும் எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபத்தை இன்னைக்கு அள்ளி கொடுக்கும். புதுக்கடை தொடங்கணும்னு எவ்வளவோ ஆசை இருக்குது, எத்தனையோ திட்டங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு காசு பணம் கொடுத்து உதறவங்க யார் இருக்காங்க? பரவாயில்ல, பிரம்மாண்டமாக பெரிய கடை ஆரம்பிக்கலைன்னாலும் சின்னதாக ஒன்று ஆரம்பிப்போம், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. மூத்த சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, ஓடி வந்து மூச்சு வாங்கி நிற்கும்போது தான் குடிநீரின் அருமை நமக்கு தெரியும். அதே போல் கடந்து வந்த பாதையெல்லாம் எப்போது தெரியும்? கஷ்டப்பட்டு நாம் கடந்து வந்த பிறகு திரும்பி பார்க்கும்போது தான் காலத்தின் அருமை நமக்கு தெரிய வரும். ஆமாங்க, என்றைக்குமே கடந்து வந்த சில பாதைகளை என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. உதவுனவங்க, உதறி தள்ளினவங்க எல்லாரையும் நெஞ்சுக்குள்ளேயே வைத்து கொண்டு தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு பதில் சொல்லி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். ஆனால் காலபுருஷனாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக இப்போ உட்கார்ந்துருக்கிறாரு. எந்த ஒரு வேலையும் சொன்ன நாளில் சொன்ன நேரத்தில் உங்களை அவர் செய்ய விட மாட்டார். நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதை செய்தே தீருவேன், இந்த மாதிரியெல்லாம் தள்ளி தள்ளி போகிறது எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ எதெடுத்தாலும் தள்ளி தள்ளி தான் போகும். அதனால் தள்ளி போனாலும் பரவாயில்ல, ஆனால் தடங்கள் இல்லாமல் முடிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. பல வேலைகள் இன்றைக்கி கூடி வரும். ரொம்ப வருஷமாக தள்ளி போன விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லது நடக்கும். பணவரவும் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் புது பதவி, புது பொறுப்பு அதெல்லாம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல, நமக்கும் ஒரு அந்தஸ்து கிடச்சிருக்குங்கிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இன்றைக்கி உண்டுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடமும் உட்கார்ந்து சில முக்கிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் பேசுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. நல்ல செய்தி உங்களுக்கு வரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது ஒரு புள்ளியை போன்றதாகும். கவலைகளோடு இருப்பவர்களுக்கு அது முற்றுப்புள்ளியாகிறது. ஆனால் கவலைகளை மறந்திருப்பவர்களுக்கு அது தொடக்க புள்ளியாகிறது. ஆமாங்க, எத்தனை முறை விழுந்தாலும் புரண்டு புரண்டு விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நின்று விஸ்வரூபம் எடுத்து எல்லோருக்கும் வெற்றியினுடைய ருசியை காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் 9வது பார்வையால் சூரியன் புதன் செவ்வாயை பார்க்கறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாம் சுலபமாக நிறைவேறுங்க. என்னங்க நீங்கள் எடுக்கவே கூடாதுன்னு வச்சுருந்த பணத்தை கூட கடைசியாக எடுத்து செலவு பண்ண வேண்டியதாகி போச்சேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. 7.5 சனியில் விரயச்சனி நடக்கிறதுனால இருக்கிறத கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்புறம் பெருசாக தருவாருங்க சனி பகவான். அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுக்கு ஏதாவது பணவரவை எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்குங்க. வேறு என்ன பண்ணலாம் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்குன்னு சில புது திட்டங்கள், தள்ளுபடி விற்பனைகள் மூலமாக இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு மன நிறைவு இருக்குது. பெரிய பெரிய சவாலான காரியங்களை எல்லாம் உத்தியோகத்தில் நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வெளிச்சாப்பாடு முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். சாப்பாட்டில் காரத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் செலவும் டென்ஷனும் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. இங்கே வா அப்படின்னு மகா பெரியவர் ஒருத்தரை பார்த்து கூப்பிடுறார். என்னையா அப்படின்னு அவர் விழுந்தடிச்சு ஓடி கேட்குறார். ஒன்றில்ல, உனக்கு பின்னாடி இருக்கிறவரை நான் கூப்பிட்டேன். அவர் ஓடி வந்து காஞ்சி மகா பெரியவாகிட்ட பெரியவா என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு பவ்யமாக கை கட்டி வாய் பொத்தி நிற்கிறார்.
எதுக்காக வந்திருக்கிற, நீ உன் தம்பிக்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வா, அப்புறமா உன்னை நான் பார்க்குறேன், கிளம்பு முதல்ல அப்படின்னு சொல்கிறார். வந்தவருக்கு அப்படியே கை கால்லாம் விடவிடன்னு நடுங்குது, வேர்த்து கொட்டுது. நான் என் தம்பியை ஏமாற்றலான்னு நினச்சிக்கிட்டு வாங்கின பணத்தை கொடுக்காம இருக்கிறது மகா பெரியாவுக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு உடனே ஓடுகிறார். இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து என்ன தேருது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே உடனடியாக தன்னுடைய தம்பிக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் காஞ்சி மகா பெரியாட்ட அவர் நிற்கிறார். கொடுத்துட்டல்ல, இனிமேல் உன் பையனுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் சரியாயிடும், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த புத்தி பேதம் அதெல்லாம் அவனுக்கு சரியாயிடும் போ அப்படின்னு சொல்லி திருப்பி பிரசாதங்களை கொடுத்து அனுப்புகிறார். 3 நாளில் அவருடைய குழந்தை கொஞ்சம் புத்தி சுவாதீனமாக இருந்தது. அதெல்லாம் மாறி அந்த குழந்தை நல்ல விதத்தில் சரியாகி நல்லா பேச ஆரம்பித்து படிக்கவும் ஆரம்பிச்சிட்டார். இது மாதிரி பல அதிசயங்கள் நிறைந்த நடமாடும் தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய காஞ்சி மகா பெரியவா. அவங்களுடைய ஆராதனை நடைபெறக்கூடிய நாள் இன்றைய நாள். அந்த மகானுடைய முக்தி திருநாள் இன்றைய திருநாள். காஞ்சி காமகோடி பீடத்திலையும் இன்றைக்கி விசேஷ பூஜைகள். அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள ஓரிக்கையிலையும் இன்றைக்கி விசேஷமான பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுகிறது. சிம்ம லக்னத்தில் விருச்சிக ராசியில் அனுஷ நட்சத்திரத்தில் அந்த மகான் அவதரித்தாங்க. லக்னாதிபதி சூரியனுடன் பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் சேர்ந்திருக்கிறார். பஞ்சமகா யோகத்தில் இது மிகப்பெரிய யோகம். லக்னாதிபதியோட பூர்வ புண்ணியம் சேர்ந்தால் அந்த ஆத்மா புனித ஆத்மா. அந்த ஆத்மா இந்த பூலோகத்தை திருத்தறதுக்காக வந்த ஆத்மா. அவங்களுடைய காலடி பட்டாலும் அவங்களுடைய கண் தீட்சை நயன தீட்சை பட்டாலும் நமக்கெல்லாம் நல்லது நடக்கும். அந்த சூரியன் குருவோட புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரியவர் புதன். நாம் எத்தனையோ பேர் நிறைய நினைப்போம், நிறைய விஷயங்களை சொல்லணும்னு, ஆனால் அந்த பேச்சு திறமை இருக்காது. நிறைய விஷயங்களை கொண்டு போகணும்னு நினைப்போம், அந்த எழுத்து திறமை இருக்காது. பேச்சு திறமை எழுத்து திறமை எல்லாம் அதிகமாக உடையவங்க நம்ம காஞ்சி மகா பெரியவங்க. அவங்களுடைய புனித நூலான தெய்வத்தின் குரல் அந்த புத்தகத்தில் அந்த மகான் சொல்லாத விஷயங்களே கிடையாது. ஜோதிஷத்தை பற்றியெல்லாம் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சூரியனுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அதற்கு பெயர் வேதை. ஏன்னா சூரியனுக்கு முன்னோ பின்னோ சூரியனுடனேயோ சுக்கிரன் இருந்தால் தான் அந்த சுக்கிரனுக்குரிய பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட சுக்கிரன் சூரியனுக்கு 11ல் உட்கார்ந்ததுனால தான் நம்முடைய காஞ்சி மகா பெரியாவுக்கு எது மேலேயுமே ஒரு விருப்பம் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் நடுநிலையாக இருந்தாங்க. பல விஷயங்களையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய புனிதமான ஜாதகம், அதை நாம் தொட்டு பார்த்தாலே நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். அவங்க சொன்ன விஷயங்களை நாம் பின்பற்றணும். படத்தை வைத்து கும்பிடுவது, அவங்க படைத்த சில புத்தகங்களை படிப்பது எல்லாமே நல்லது தான். ஆனால் அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பின்பற்றினோம்னா நிச்சயமாக காஞ்சி மகா பெரியாருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இன்றைய அற்புதமான இந்த காஞ்சி மகா பெரியாருடைய ஆராதனை முக்தி திருநாளாகிய இன்றைய தினத்திலே அந்த மகான் சொல்லிவிட்டு சென்ற சில வார்த்தைகளையும் அறிவுரைகளையும் நாம் ஏற்று வாழ்வோம். அனைத்து யோகங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் எல்லாம் வல்ல ஈசனின் திருவருளும் காஞ்சி மகா பெரியவாளின் அனுகிரகமும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.